JCI India, Zone 16, JCI Ranipet Power City, Living Ethics online training program on 21st June 2025. Hereby call to order. JC கிரிட் கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் மிகச்சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமேயன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஜேசி ஏழுமலை. ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி நடத்தும் லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இன்றைய தலைப்பு ஃப்ரம் தி ரோட்ஸ் என்ற பயிற்சி வகுப்பினை சிறப்பிக்க வந்துள்ள பயிற்சியாளர் ஜேசி எஸ் சண்முகப்பிரியன் சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் யூ சார். தேங்க்யூ சார். This floor under to today's faculty JC எஸ் சண்முகப்பிரியன் சார். சார் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ. சரி, தேங்க்யூ பிரசிடன்ட். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இங்கே ஒரு அருமையான விடுமுறை தினத்தின் பொழுது அருமையான ஒரு மாலை வேளையிலே ஒரு பயிற்சி, ஒரு இணையவழி பயிற்சிக்கான ஒரு சிறந்த வாய்ப்பினை அளித்த ஜேசி ராணிப்பேட் கிளை பவர் சிட்டி கிளை தலைவர் அவர்களுக்கும், என்னை பரிந்துரை செய்த செந்தில் சார் அவர்களுக்கும் எனது மற்றும் இந்த இணையவழி கருத்தரங்கில் இந்த இணையவழி கருத்தரங்கில் இணைந்து இந்த பயிற்சி வகுப்பினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளும் வணக்கங்களும். எனது அறிமுக முறை என்று சொல்லும்போது நான் ரொம்ப பெருசா சொல்ல விரும்ப, மிக சுருக்கமாகவே சொல்லிதான் நினைக்கிறேன். தொழில்முறை அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு பிசினஸ் கோச் அப்படியா இருக்கேன். ஒரு பிசினஸ் கோச் அண்ட் கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேன். பல கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஒரு பயிற்சி வகுப்புகளும் அவங்களுடைய வளர்ச்சிக்கான ஆலோசனைகளையும் வழங்கிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய பிரதான சேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ராக்ஷனல் சிஜிஓ அப்படின்னு ஒரு சர்வீஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது பல கார்பரேட் நிறுவனங்களுக்கு அவங்களுடைய முதன்மை வளர்ச்சி அலுவலராக நான் பகுதி நேரமாக செயல்பட்டு இருக்கேன். அவங்களுடைய மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அது தொழில் முறையில 2020 அப்படின்ற ஆண்டுல ஜேசி மதுரை டைனமிக்ஸ்ல ஒரு உறுப்பினராக என்னை இணைத்துக் கொண்டு 4 வருடங்கள் கிளை இயக்கத்தின் எல்ஜிபியில செயலாற்றிட்டு 2024ஆம் ஆண்டு ஜேசி மதுரை டைனமிக்ஸின் கிளை தலைவராகவும் செயலாற்று இப்ப ஐபிபியா இருக்கேன். 2024ஆம் ஆண்டு எனது வாழ்க்கையில, அதுவும் குறிப்பா ஜேசிஐ கரியர்ல ஒரு முக்கியமான ஒரு ஆண்டாக அமைந்தது. ஜேசி மதுரை டைனமிக்கின் 9வது கிளை தலைவராக பொறுப்பேற்று பல விருதுகளும் நம்ம வாங்கினோம். தேசிய அளவிலையும் மண்டல அளவிலையும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேசிஐ வீக்குக்கான வின்னர் விருது வாங்கினோம். அதே மாதிரி OLOSP ரன்னர் விருது வாங்கினோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 100% எஃபிஷியன்சி கம்ப்ளீட் பண்ணோம். இதோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேசிஐ இந்தியாவின் ZWS போன வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மண்டல பயிற்சியாளராக இந்த இடத்துல அமர்ந்திருக்கேன். இது எல்லாமே 2024 நடந்த ஒரு முக்கியமான விஷயங்கள். என்னை பத்தி சொல்லணும் அப்படிங்கும் போது நானே சொல்ல நல்லா இருக்குங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமா சொல்லியிருக்கேன். முதல்ல பாத்தீங்கன்னா, நான் சில தினங்களுக்கு முன்பாக சரியா போன வாரம் ஒரு இதே மாதிரி ஒரு ஆன்லைன் வகுப்பு காலையில 6 மணிக்கு நாங்க எடுத்திருந்தேன். ஸோ அந்த பயிற்சி வகுப்பு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மையான அட்டண்டீஸ் பாத்தீங்கன்னா
பிசினஸ் பர்சன்ஸாகவும் ஒரு என்டர்பிரினர்ஸாகவும் இருந்தாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ரிலேட்டடான டாபிக் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மறுபடியும் ஒரு ஆன்லைன் கருத்தரங்கு நம்ம பண்ணலாம்னு யோசிக்கும் போது சேல்ஸ் எனபிள்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் தான் நாங்கள் வந்து இனிஷியலா பிளான் பண்ணது. அதுக்கப்புறமேட்டு செந்தில் சார் வந்து பார்த்தீங்கன்னா இது லைஃப் எத்திக்ஸ் அப்படின்னு கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது சார்ந்த ஒரு பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்கும் பரிந்துரை செய்தார். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த ரோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கை மாற்றி நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். இந்த ஓகே என்னோட கருத்தரங்கு என்னோட பயிற்சி வகுப்பு எதுவாக இருந்தாலும் நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அது நான் பள்ளிகள் எடுத்தாலும் சரி, கல்லூரிகள் எடுத்தாலும் சரி, கார்பரேட் நிறுவனங்கள் எடுத்தாலும் சரி, ஜேசியில் எடுத்தாலும் சரி, எந்த இடத்துல நம்ம எடுத்தாலும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய பயிற்சி வகுப்பின் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இங்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொருவரும் அவர்கள் ஸ்டாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா இருப்பாங்க. ஸோ பல விஷயங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு பயிற்சி வகுப்புலையும் புதுசா கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எனது பயிற்சி வகுப்புல நான் எப்பயுமே என்னோட அப்ஜெக்டிவா வச்சிருக்கிறது ஒண்ணுதான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலும் தெரியாத விஷயங்களா இருந்தாலும் அந்த தெரிஞ்ச விஷயத்த நீங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை மாற்றுவதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கும், என்னோட பயிற்சியின் குறிக்கோளாக இருக்கும் எப்போதுமே. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா பல ஒரு சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்கஸ் தான் பண்ண போறோம். எப்பயுமே இந்த பயிற்சி அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைனிங் அப்படிங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டராக்ஷன். மேக்ஸிமம் எல்லாமே கேமராவும் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரு இருக்காங்க கவனிச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய இன்ட்ராக்ஷன் தான் இந்த ட்ரைனிங் செஷனை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா கொண்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலா அமையும். ஸோ உங்ககிட்ட இருந்து ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் உங்ககிட்ட இருந்து அந்த ஒரு உதவி மட்டும் நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு சில கேள்வி நம்ம எப்பயுமே கேள்வி கேட்டு பண்ணும்போது அது எனக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். உங்களுக்கும் வந்து புரிதல் வந்து ரொம்ப எளிமையான முறையில புரிய வைக்க முடியுன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கருத்து. இந்த ஃப்ரம் த ரோட்ஸ் அப்படின்னு ஒரு டைட்டில், இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பேச போற தலைப்பு அப்படின்னு நம்ம பார்த்த உடனே இந்த தலைப்பு இப்படிதான் இருக்கும், இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கான ஒரு அனுமானங்களும் எதிர்பார்ப்புகளும் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா? நீங்க உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பதிலளிக்கலாம். சார் தலைப்பு புரியல, இன்னொரு முறை சொல்லுங்க சார். தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் தி ரோட்ஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு சார். சாலைகளில் இருந்து அப்படின்னு. சாலைகளில் இருந்து அப்படிங்கிற தலைப்புல வச்சு பார்க்கும்போது நம்ம சாலைகள்ல எப்படி எல்லாம் நடந்துக்கலாம், அது எப்படி நம்ம அதாவது இப்ப லைஃப் எத்திக்ஸ்ன்னு சொல்லி இருக்கிறதால சாலைகள்ல நம்ம கடக்கும்பொழுதோ அல்லது அங்க நடக்கக்கூடிய நிகழ்வுகளையோ அதையெல்லாம் வந்து எத்திக்ஸா எப்படி பார்க்கணும் அப்படின்றத பத்தி நீங்க சொல்லுவீங்கன்ற மாதிரி பாக்குறேன் சார். கண்டிப்பா சார். சரவணன் சார், மிக்க நன்றி சார். வேற யாரும் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிக்கலாம்? இல்ல, இன்னைக்கு வந்து நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன், முருகேச பாண்டியன் ஜேசி. ஒசூர்ல வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தாப்புல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்துல கொஞ்சம் விரிசல் ஏற்படுது. அந்த சாலையில வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருந்துருக்கு. நீங்க சாலையில இருந்து பேசியிருக்கீங்க. அந்த பிரச்சனையோட இன்னைக்கு இப்ப இருக்காங்க மக்களுங்க. அது மேல பாலத்து மேல போக்குவரத்து எல்லாம் நிறுத்திட்டாங்க. சரி, உங்க தலைப்புக்கு அங்க அங்க என்ன பண்ண போறாங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதையும் பார்க்கலாம். சாலை பாதுகாப்பு சார்ந்து இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கு, கரெக்டுங்களா சார்? சரி, வேற யாரும் முயற்சிக்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி சொல்ல போறீங்க? கண்டிப்பா சார். ஏழுமலை சார் கிட்டத்தட்ட நான் சொல்ல வந்ததை அப்படியே பிடிச்சிட்டீங்க. சாலைகள் அப்படிங்கும்போது மிக்க நன்றி ஏழுமலை சார். ஸோ இப்ப சாலைகள், அதாவது ரோட்ஸ்ல நம்ம டெய்லி வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு பயணம் தான். நம்ம சாலை பயணத்துல இருந்து நம்ம சந்திக்கக்கூடிய சில நிகழ்வுகள்ல இருந்து நம்ம வாழ்க்கை பயணத்துக்கான பாடங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த பிரபஞ்சம் வந்து ரொம்ப அற்புதமானது சார். அது எப்பயுமே நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும். பட் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா, நம்ம அந்த பிரபஞ்சத்தோட பாஷைய அந்த சேம் வேவ்லெட்ல இருக்கும்போது தான் நம்மளால பிக்கப் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு எஃப்எம் ரேடியோ கேட்குறோம் அப்படின்னா
கோடை பண்புகளை பார்க்கணும்னா கேட்கணும்னா 100.5 அப்படின்ற வந்து அலைவரிசையை நீங்க உங்களுடைய ரேடியோல செட் பண்ணணும். அப்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த அலைவரிசையை ரிசீவ் பண்ணிட்டு நம்மளால அதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். உங்களிடம் பேச எண்ணும் போது அது அதுக்கான அலைவரிசை எனக்கு இருக்குதா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சரியா டியூன் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாரி பிரவஜன் நமக்கான விஷயங்கள் நமக்கான படிப்பினைகளை வந்து பாத்தீங்கன்னா தினம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சரியான முறையில அணுகணும்னா அது வந்து நமக்கு புரியும். அந்த வகையில நான் புரிந்து கொண்ட சாலை பயணத்தின் மூலமாக புரிந்து கொண்ட ஒரு சில வாழ்க்கை தத்துவங்களையும் வாழ்க்கை பாடங்களையும் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கறதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு விரும்புறேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேரத்தின் காரணமாக ஒரு சில குறைவான பாயிண்ட்கள் மட்டும் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். அதுல ஒரு முக்கியமான முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ். ஓகே, இப்ப நம்ம ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்னல்ஸ் இருக்குல்ல சார், ரோட்ல சிக்னல்ஸ் எதற்காக இருக்கிறது? இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பேரிட்டிவா கொண்டு போக போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு வந்து நமக்கு ரோட்ல என்ன நடக்குது ஒரு சில சினாரியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த சினாரியோஸ் பத்தின உங்களுக்கு புரிதல் சொல்லிட்டீங்கன்னா அதுல வந்து நம்ம கத்துக்கிற பாடங்களை நம்ம அடுத்து பண்ணுவோம். சிக்னல்ஸ் பொதுவாக எதுக்காக இருக்குது சார்? ஒரு வழிகாட்டு. டிராபிக் சிக்னல், டிராபிக் வழிகாட்டுறதுக்கு. ஓகே சார். நின்று அடுத்து வந்து புறப்படு, அடுத்து இது அது மாதிரி 3 ஸ்டேஜ்ல இருக்கு. கரெக்ட் சார், 3 ஸ்டேஜ் இருக்கு. நில், கவனி, செல் அப்படின்னு வந்து சிக்னல்ஸ் வந்து இருக்கு. அப்ப ஓகே, இந்த சிக்னல்ஸ் வந்து எதற்காக அமைக்கப்பட்டிருக்கு? இந்த சிக்னல்ஸ் அதாவது டிராபிக் சிக்னல் அமைக்கப்பட்டதின் மூல காரணம் என்ன? நெரிசலை தவிர்க்க. சரியான ஒரு மிகவும் சரியான விபத்துகளை தவிர்க்க. சரிங்க சார், சூப்பர் சார். திரும்பி நம்ம போற ரூட் மாறி போறதுக்கு ரூட் மாறி போறதுக்கு. ஓகே, அது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல, இருந்தாலும் அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன். பிரியாரிட்டி படி செல்ல சார் ஏறத்தாழ நெருங்கிட்டீங்க சார். முருகேச பாண்டியன் சார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒருவரிடமிருந்து ஒரு பதில் வந்துச்சுன்னா நம்ம அதுக்கான சார் இப்ப ஆக்சுவலா சிக்னல் வந்து என்னன்னா இப்ப அனைத்து மனிதர்களும் பயணம் பண்றாங்க. பயணம் பண்ணும்போது அனைத்து மனிதர்களுடைய பயணமும் வெற்றி அடையணும் அப்படின்னா அந்த சிக்னல் இருந்தா நல்லா இருக்கும் சார். சார் எக்ஸாக்டான பதில் இதுதான். பாலா சார் சொன்னதுதான். எல்லா பேரும் அவங்களுடைய பயணத்தை தடையின்றி தொடர்வதற்காக அமைக்கப்பட்டதே வந்து சிக்னல்ஸ். இப்ப நீங்க கன்சிடர் உங்களுக்கு ஒரு இன்டர்செக்ஷன் இருக்கு, அந்த இடத்துல வந்து 4 வழியில இருந்து 4 திசைகளில் இருந்து வாகனங்கள் வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த 4 வாகனங்களும் ஒரே நேரத்துல அந்த இடத்துல சந்திக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதனால யாருமே எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதன் மூலமாக அந்த இடத்துல வந்து ஒரு சிக்னல் வச்சு அந்த டிராபிக்கை ரெகுலேட் பண்றது மூலமாக அனைவரையும் அவரவர் டெஸ்டினிக்கு போய் சேர்றதுக்கான வழிவகை செய்வதுதான் இந்த சிக்னலுடைய மூல நோக்கம். டிராபிக் சிக்னல் அமைக்கப்படுறதுக்கான நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரும் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் அதற்கான நோக்கம். சார் இதை சொல்லும் போது இதை நீங்க வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கலாம் சார்? உங்களுக்கு நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லலாம் சார். சொல்லவா சார்? சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா வந்து இப்ப நம்ம டிராபிக் அப்படிங்கறத வந்து நம்ம என்னன்னு பாக்குறோம் அப்படின்னா வாழ்க்கையில வரக்கூடிய இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப ஒரு மனிதருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி கவனிக்கணும், அதாவது அந்த இடத்துல நின்று கவனிச்சு அதை நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன் சார். கண்டிப்பா சார், வண்டர்ஃபுல் சார். டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், அது எதா இருந்தாலும். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். கண்டிப்பா சார். மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு பதிவை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. வேற யாரும் முயற்சி செய்யலாமா? சரி, இந்த விஷயத்த நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நமது வந்து நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம மட்டும் பயணம் செய்யல, நம்ம கூட ஒரு பெரிய சமூகம், ஒரு பலதரப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து பயணப்பட்டு இருக்கோம். நம்ம எப்பயுமே என்ன பண்றோம்னா, டிராபிக் சிக்னல்ல நிக்கும் போது, அந்த ரெட் சிக்னல் விழுகும் போது நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆஹ் ஒரு ஒரு 60 செகண்ட் வந்து அந்த சிக்னல் விழுகுது. 60 செகண்ட் நம்மளால அந்த இடத்துல பொறுமையா இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம், வண்டியை வந்து ரைஸ் பண்ணுவோம், திருவுவோம், ஹார்ன் அடிப்போம், இதெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அந்த அந்த 60 செகண்ட் பொறுமையா இருக்கிறது. அதே மாதிரி சில சமயம் நம்ம யோசிச்சிருப்போம், நமக்கு ரெட் சிக்னல் விழுகும் போது மட்டும் 60 செகண்ட் விழுகுது, கிரீன் சிக்னல் விழுந்தா 20 செகண்ட் தான் விழுகுது, என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம் இல்லையா? அது அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு 20 செகண்ட் கிரீன் சிக்னல் கொடுத்தாதான் அடுத்தவங்களுக்கு அடுத்த ஒரு சிக்னல் 20 செகண்ட், அடுத்த சிக்னல் 20 செகண்ட்னு சொல்லிட்டு 4வது வர்க்க நபருக்கு மறுபடியும் கிரீன் சிக்னல் கொடுக்க முடியும். அந்த 60 செகண்ட் வந்து நமக்கு ரெட் சிக்னலா, இன்னொரு நபருக்கு ரெட் சிக்னலா இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு கிரீன் சிக்னல் விழுகும் போதுதான் விழுகுது என்றால் அது இன்னொருத்தங்களுக்கு ரெட் சிக்னலா அமையுது. நம்மளுக்கு ஒரு ரெட் சிக்னல் விழுகுதுன்னா அது இன்னொருத்தங்களுக்கு வந்து கிரீன் சிக்னலா அமையுது. சில சமயம் நமது வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு ரெட் சிக்னல் விழுந்து நம்ம நல்ல வேகத்துல பயணம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ரெட் சிக்னல் விழுந்து நம்ம நிப்பாட்டுச்சுன்னா அதற்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தடை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. நம்மள மாதிரியே பயணப்பட்டு இருக்கக்கூடிய நமது சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கணுன்றதுக்காக நம்மளுக்கு ரெட் சிக்னல் அங்க விழுந்திருக்கலாம். இதை நம்ம ஜேசியோட கூட நம்ம பொருத்தி பார்க்கலாம். பல நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சில பொறுப்புகளுக்கு நம்ம வந்து நாமினேட் பண்ணும்போது நம்ம அடுத்த வருஷம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம இதுல எல்லா பேரும் அவங்கவுங்க இடத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்கப்படுது. இது வந்து சிக்னல்ஸ் அப்படின்ற டிராபிக் சிக்னல் மூலமா நமக்கு நான் எடுத்துக்கிட்ட வந்து ஒரு பாடம். இதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த பாலா சார் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்க, முருகேசன் சார் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்க, ஏழுமலை சார் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொன்னாங்க. இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் ரெண்டாவது ஒரு விஷயம் கிட்டத்தட்ட இதை சார்ந்ததுதான், ஸ்பீட் பிரேக்கர்ஸ் அதனுடைய பயன் என்ன சாலைகள்ல. வேகத்தை கட்டுப்படுத்த ஒண்டர்ஃபுல் சார். இது ஸ்பீட் பிரேக்கர் வந்து எல்லாத்துக்கும் இது இருக்குல்ல, டிராபிக் சென்ஸ் இருந்துச்சுன்னா, இந்த ரோட் அது டிரைவிங் சென்ஸ் இருந்ததுன்னா ஸ்பீட் பிரேக்கரே தேவையில்லை. சிறப்பான பதில் சார். கண்டிப்பா சார். ஸ்பீட் பிரேக்கர் வேகத்தை கட்டுப்படுத்த அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிக சரியான ஒரு பதில். அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டெக்னிக்கலா அது கரெக்ட். பட் எதற்காக வேகத்தை கட்டுப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அடிஷனலா ஒரு கேள்வி இந்த இடத்துல நான் வைக்கிறேன். அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிச்சுன்னா நம்ம அந்த ஸ்பீட் பிரேக்கரோட மூல நோக்கத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாதுகாப்புக்காண்டி. பாதுகாப்பு, விபத்து எதுவும் நேராமல் தருவது. ரொம்ப சிம்பிள். அப்ப நம்ம வந்து ஒரு அதிகமான ஒரு வேகத்துல வந்து இருக்கும்போது பொதுவா ஸ்பீட் பிரேக்கர் எங்கெங்கெல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பள்ளி, கல்லூரி போன்ற கல்வி நிலையங்களுக்கு பக்கத்துல, பஸ் ஸ்டாப்ஸ் பக்கத்துல, ஒரு பல திருப்பங்களுக்கு பக்கத்துல, அல்லது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனைகளுக்கு பக்கத்துல, இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக தடைகள் வந்து பொருத்தப்படுகிறது. அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம வந்து வேகமா போயிட்டு இருக்கோம். நம்ம போகிற வேகம் வந்து ஒரு விபத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. அந்த இடத்துல விபத்து ஏற்படுறதுக்கான காரணம் இருக்கு, வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை குறைக்கணும் அப்படின்ற காரணத்திற்காக வேக தடைகள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில இப்படிதான் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி நோக்கி வந்து ஓடிக்கிட்டு இருப்போம், பயங்கர வேகமா ஓடி இருப்போம். எல்லா பேருமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு 34 வயதாகுது. என்னோட வயதிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு பலதரப்பட்ட ஸ்டேஜ்ல வந்து நான் பார்த்திருக்கேன். திடீர்னு பார்த்தா பயங்கர பீக்ல போவோம், பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருப்போம். இந்த ஸ்பீட்ல போனோம்னா நம்ம அடிச்சுட்டு ஆளே இல்லடா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வரும். ஏன்னா அது ரொம்ப எல்லாமே வாழ்க்கையில எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு முட்டுக்கிட்ட வந்துருச்சு ஊடால அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு என்னன்னா, நம் போகும் வேகத்தை கட்டுப்படுத்தி நாம் போகிற வேகத்தினால விபத்து ஏற்படாமல் தடுப்பதற்காக தான் அந்த ஸ்பீட் பிரேக்கர் நமது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தடைகள் நமக்கு வருது அப்படின்னா, நம்ம வேகமா போகிற நேரத்துல நம்ம முன்னேற்றத்தை நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்கும் போது அந்த நம்ம போகக்கூடிய வேகம் நமக்கு
சில சமயம் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தெரிஞ்ச கடவுள், இயற்கை, பிரபஞ்சம், அது எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை அறிந்து கொண்ட பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கான ஒரு வேகத்தடை அந்த இடத்துல கொடுத்து நமக்கு மிதமான மேகத்துல போக வச்சு நம்மளுக்கு பெரிதளவிலான பாதிப்பு ஏற்படாம கருத்து கொடுக்கறது தான் இந்த வேகத்தடையோட வாழ்க்கையில நமக்கு ஏற்படக்கூடிய தடைகளுடைய வேலை. அப்படின்ற கண்ணோட்டத்துல நான் பாக்குறேன். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நம்ம ரோட்ல போகும்போது நிறைய வந்து நேம் போர்ட்ஸ், சைன் போர்ட்ஸ் பார்த்திருப்போம். ஸோ அதை பார்க்கும்போது சார் உங்களுடைய வாய்ஸ் கேட்கல சார். ட்ரைனர் சார் உங்களுடைய வாய்ஸ் கேட்கல. உங்களுடைய வாய்ஸ் கேட்கல சார். எஸ் சார், அன்மியூட் பண்ணிக்கங்க. சாரி, ஓகே. இது வந்து ஒரு கருத்து பரிமாற்றமா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்ப அடுத்து ஒரு விஷயத்த நம்ம ரோட்ல சாலைகள்ல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து ரொம்ப எனக்கு இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நேம் போர்டு, அந்த சைன் போர்ட்ஸ், அதை பற்றி அதை பார்க்க அது வந்து பொதுவாக எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? வழிகாட்டுவதற்காக. மிகவும் சரியான ஒரு பதில். ஓகே சார். அப்ப சாலையில இருக்கக்கூடிய நேம் போர்டு, சைன் போர்டு வந்து வழிகாட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான பதில். இதை நம்ம வாழ்க்கையில எப்படி பொருத்தி பார்க்கலாம் சார்? நம்ம வாழ்க்கையில சரியா தான் போயிட்டு இருக்குமான்றது சாலையில இருக்கக்கூடிய சிக்னலை வச்சு, அது வழிகாட்டி வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி. உண்மையில உண்மையில தான் போகணும், அது வழியே போகக்கூடாது. அதெல்லாம் கிளியரா சொல்லிடுறோம். அடுத்து வேகத்தடை இருக்குன்னா அது சைன் போர்டில் இருக்கும். பள்ளி இருந்துச்சுன்னா, மருத்துவமனை இருந்துச்சுன்னா பார்த்து போங்கன்னு சொல்றதுக்காண்டி இது இருக்கும். கண்டிப்பா. அதாவது அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே சொல்லக்கூடியதா இந்த வழிகாட்டி. இன்னும் சிறிது தூரத்துல பெட்ரோல் பங்க் இருக்குன்னா பெட்ரோல் பங்க் இவ்வளவு தூரத்துல இருக்கும். கண்டிப்பா. மிக்க நன்றி முருகேசன் சார். சார் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதாவது நமக்கு பின்னாடி ஒரு விஷயம் வரப்போகுது. நம்ம வந்து நம்ம வாழ்க்கை, நம்ம ரோட்ல சாலைகள்ல பயணப்பட்டு இருக்கும் போது நமக்கு தேவைப்படக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்ம இருக்கும் அந்த பயணத்துல. அந்த விஷயம் அடுத்து வரப்போகுதா இல்லையா, எந்த இடத்துல வரப்போகுது, அல்லது இப்ப சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ் பெண்ட் இருக்கு, இந்த இடத்துல வேகத்தடை இருக்கு, இந்த இடத்துல வந்து பெட்ரோல் பல்க் இருக்கு, இந்த இடத்துல மருத்துவமனை இருக்கு சார் சொன்ன மாதிரி, இன்னும் 100 மீட்டர்ல உங்களுக்கு ஒரு டோல்கேட் இருக்கு. இந்த மாதிரியான நம்ம பயணத்தின் போது எதிர்க்க என்ன வரப்போகுதுங்கிறத இந்த வழிகாட்டி வந்து நமக்கு வந்து முன்கூட்டியே சொல்லிடும் இல்லையா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வேலை, வழிகாட்டியோட ஒரு முக்கியமான வேலை. இதை நம்ம வாழ்க்கையில எப்படி பொறுத்து பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபஞ்சமும் இந்த மாதிரி நமக்கு வந்து சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த டிராபிக் சிக்னல்ஸ், அதாவது நம்ம அந்த சிக்னல் மாதிரியே இந்த சைன் போர்ட்ஸ் மாதிரி நமக்கு ஒரு சில சைன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க லைஃப்ல அடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றதுக்கான சைனை அதை பிரபஞ்சம் முன்னாடியே கொடுக்கும். அதை கரெக்டா பார்த்துட்டோம்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து போயிடலாம். இப்ப நம்ம ஒரு சைன் கொடுக்குது, நமக்கு பெட்ரோல் பல்க் தேவை, பெட்ரோல் பல்க் இன் 2 கிலோமீட்டர்ஸ்னு ஒரு சைன் இருக்கு. ஆனா நம்ம போற வேகத்துல அந்த சைனை கவனிக்காம போயிட்டோம்னா பெட்ரோல் பல்க் தாண்டி போயிடுவோம். அங்க நிறுத்தலாம்னு நினைக்கும் போது நமக்கு வந்து போயிட்டு இருக்க வேகத்தின் மூலமா காரணமா நிப்பாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய சைன்ஸை நம்ம வந்து சரியான முறையில நம்ம கவனிச்சோம்னா அந்த சாலை பயணத்தை எப்படி நம்ம வந்து தொய்வு இல்லாம கொண்டு போறோம், நம்ம தேவைகளை நிறைவேற்றி கொண்டு போறோமோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்தையும் கொண்டுட்டு போகலாம். அதே மாதிரி இந்த வழிகாட்டி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லும் போது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல எப்படி இந்த வழிகாட்டி வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருக்குதோ அந்த மாதிரி நமக்கு நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பல நபர்கள் வந்து வழிகாட்டியா இருப்பாங்க.
இட் கேன் பி அ மென்டார், இட் கேன் பி யுவர் ஃபாதர், இட் கேன் பி யுவர் சீனியர். இந்த மாதிரி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போறதுக்கு இந்த வழியில போங்க, உங்க டெஸ்டினேஷன், அதாவது பொதுவா வழிகாட்டியோட விஷயம், முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துக்கு நம்ம சரியா சார் உங்களுடைய வாய்ஸ் கேட்கல சார், சிக்னல் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நேரா போங்க, சென்னைக்கு போகணும்னா இடதுபுறம் திரும்புங்க அப்படின்ற மாதிரியான ஒரு அங்கங்க வந்து நமக்கு சைன் போர்டு இருக்கும். ஏழுமலை சார், ப்ளீஸ் சார், ஏதோ சொல்ல வந்தீங்க. உங்களுடைய வாய்ஸ் இடையில பிரேக் ஆச்சு, அதனால சொன்னேன் சார். ஓகே, என்னோட இன்னொரு ஹெட்ஃபோனை சேர்த்து போட்டுறேன், ஓகே சார். பெட்டரா இருக்கும். ஓகே, அப்போ நாம் வந்து ஒரு டெஸ்டினியை நோக்கி நம்ம வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம் எந்த இடத்தை சென்றடைய வேண்டும் என்பதை அவ்வப்போது சரிபார்த்து கொள்ள இந்த வழிகாட்டுகள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அந்த மாதிரி நம்ம லைஃப்ல நம்மளுக்கான ஒரு கோலை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த கோலை நோக்கி நம்ம ஓடும் போது இந்த சைன் போர்டு வழிகாட்டுற மாதிரி பல மென்டார்ஸ் நமக்கு கிடைப்பாங்க. அந்த மென்டார்ஸை முறையா பயன்படுத்தினீங்கன்னா நீங்க சரியான முறையில உங்களுடைய கோலை வந்து அடைஞ்சிடலாம். நீங்க எந்த இடத்துக்கு போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டெஸ்டினி அடைகிறதுக்கு இந்த வழிகாட்டில் கண்டிப்பான முறையில பயன்படும். இதுல இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து இப்ப நம்ம எல்லாத்துலயுமே இந்த பாசிட்டிவா பார்த்துக்கிட்டே வந்தோம்ல, இதே வழிகாட்டியோட நெகட்டிவ் ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? அதாவது அதை நீங்க வழிகாட்டியா பாத்தீங்கன்னா கரெக்ட் தான், வாழ்க்கையில பொருத்தி பார்க்கும்போது சொல்றேன். ஒரு தவறான வழிகாட்டுதல் ஏதாவது நடந்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். சைன் போர்டு ராங்கா திரும்பிடுச்சு, அது நம்ம அது கரெக்டா இருக்குதான்றது தெரியாம போயிடுறோம், நம்ம பாதையே மாறி போய் எங்கேயோ போயிடுவோம். அந்த மாதிரி நமக்கு வழிகாட்டுதலா இருக்கிறவரு சொன்னது இல்லைன்னா சரியான புரிதல் இல்லைன்னா அப்படி எடுத்துக்கலாம் சார். அவர் வந்து கரெக்டா சொல்லிருக்கலாம், பட் நம்ம சரியான புரிதல் இல்லைன்னா தவறான வழியில சரியான புரிதல் நமக்குலாம் தவறான வழியில போகலாம். ஓகே, இதுவும் ஏற்புடையதா இருக்குது. பட் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம தவறான வழிகாட்டு மென்டார், அதாவது இது வந்து ஒரு பெரிய டாபிக்கா மாறிடும். பட் என்னால நான் இதை சுருக்கமா சொல்லிடுறேன். Choosing a mentor is a very, very, very difficult thing in everyone's life, especially into the entrepreneurship and when you are growing. அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வழிகாட்டி நீங்க தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலதரப்பட்ட விஷயங்களை நம்ம கருத்தில் கொண்டுதான் வந்து நம்மளுடைய மென்டாரை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். அது தவறாக போகும் பட்சத்தில் இப்ப சரவணன் சார் சொன்ன மாதிரி அந்த தவறான வழிகாட்டுதல் உங்களுக்கு நீங்க சேர வேண்டிய இடத்தை சேர முடியாம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது வந்து நம்மளுடைய தவறுனால ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வாழ்க்கையோட பொறுத்தி பார்க்கும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கு. நான் இந்த வழிகாட்டி வேற யாரும் ஏதாவது உங்களோட கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் சொல்லலாம். நான் அதன் பிறகு என்னோட கருத்தை நான் சொல்றேன். ஓகே சார், இப்ப ஆக்சுவலா என்னன்னா இப்ப வழிகாட்டி அப்படின்னா அது வந்து எக்ஸ்டர்னல் சார். ஆக்சுவலா அது வந்து என்னன்னா இப்ப ஒரு மென்டரா இருக்கட்டும், யூனிவர்ஸா இருக்கட்டும், பட் எல்லா நேரங்களும் வழிகாட்டியிலேயே நம்ம டிராவல் பண்ண முடியாது. நம்முடைய இன்டர்னல், நம்முடைய மைண்ட் திங்கிங்ல நம்ம அதை சரியா பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்க நடக்காம போயிருமோ அப்படிங்கிறத பார்க்கணும் சார். ஓகே, வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது நம்ம வெளியாண்டுதல் தூண்டுதல் பேருக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய செல்ஃப் மோட்டிவேஷன்லயே நம்ம ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தொய்வடையாம ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிதான் என்னோட புரிதல் சரிங்களா சார்? அதான் சார், எக்ஸாக்ட்லி சார், எக்ஸாக்ட்லி அதான் சார். நன்றி பாலா சார். இதுல நான் பார்க்கறது ஒரு சிறிய வேறுபட்ட கோணத்துல நான் பாக்குறேன். நீங்க இந்த வாழ்க்கையில நீங்க இந்த சாலையில பயணம் பண்ணும்போது நீங்க பயணிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது இந்த வழிகாட்டி மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு வழி காட்டலாம். அதாவது இந்த பெயர் பலகைகள், சைன் போர்ட்ஸ் மாதிரி நம்ம வழி காட்டலாம். ஆனா இது எக்ஸாக்டா அந்த பெயர் பலகைகள் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாலையில பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, சென்னை
360 கிலோமீட்டர் அப்படின்ற போர்டை பார்த்துட்டு 360 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணி சென்னைக்கு போயிருவீங்க. ஆனால் உங்களுக்கு வழிகாட்டிய அந்த பெயர் பலகை எங்கிருந்ததோ அந்த இடத்தில் அங்கேயே தேங்கி நின்றுவிடும். நீங்க உங்க வாழ்க்கையில நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. சில பேர்ல அவங்க பேசுறதுல கூட தெரியும். நான் பார்க்க வளர்ந்த பையன் இன்னைக்கு அங்க வந்து இருக்கான், நம்ம நிலைமையை பாரு அப்படின்னு பேசுற சில பேர் வந்து நம்ம வாழ்க்கையில பார்த்திருப்போம். அதே மாதிரி நம்ம தேக்க நிலையை அடைஞ்சிடக்கூடாது. பல பேருக்கு வழிகாட்டிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, பல பேருக்கு வழிகாட்டியா இருந்திருப்போம். ஆனா நம்ம வந்து அந்த இடத்துல அந்த பெயர் பலகை எப்படி பிறருக்கு வழிகாட்டிக்கிட்டு அதே இடத்தில் தேங்கி நிற்கிறதோ அதே போல் நாம் தேங்கி நின்றால் நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல முடியாது. நீங்கள் வழிகாட்டிய நபர்கள் வெற்றியாளராக மாறிவிடுவார். ஆனால் வழிகாட்டிய நீங்கள் அந்த இடத்தில் தேங்கி விட்டால் அதே இடத்தில் ஒரு பெயர் பலகையாக மட்டுமே நாம் இருக்க முடியும். ஆகவே நண்பர்களே, நீங்க ஒருத்தங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு முன்னாடி நம்மளும் அந்த வழியில பயணிச்சு அந்த சிக்னல்ஸ் மாதிரி இல்லாம நீங்க முன்னாடி போற ஒரு ரோட் மாதிரி அந்த அந்த ஒரு 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 வாகனத்தில பயணம் நீங்க செய்றீங்க. அந்த வாகனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஹெட்லைட் மாதிரி நீங்க இருந்து செல்லும் இடமெல்லாம் வழிகாட்டினால் அது வந்து சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி நீங்க போய் வந்து ரீச் பண்ணிட்டு வழிகாட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டியில இருந்து நான் கற்றுக்கொண்ட மற்றொரு ஒரு கருத்து. இங்க நீங்க சொன்ன அனைவரும் கருத்துமே இது வந்து பாத்தீங்கன்னா ஏற்புடையதான், சரியான ஒரு விஷயம் தான். இது ஒவ்வொருவருடைய பார்வை. எனது பார்வை இப்படி இருக்கிறது. இந்த பார்வையில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவா மாத்துறது தான் என்னோட ட்ரைனிங்கோட நோக்கமாக இருக்கும். இதுல இருந்து நம்ம இனிமே நம்ம எப்படி பார்க்கிறோம், இந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் போது மிகவும் சாதாரணமான ஒரு விஷயமாக தெரியும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும், அதாவது மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுகுது அப்படிங்கும் போது கீழே விழுகுது அவ்வளவுதான், இது எப்பயும் கீழே தானே விழுகும் அப்படின்னு நினைச்ச மற்றவர்கள் இருக்கும்போது இது ஏன் கீழே விழுகுது, இது ஏன் மேலே போகாம கீழே விழுகுது அப்படின்ற வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அதை அணுகியதன் மூலமாகத்தான் ஐசக் நியூட்டன் வந்து பாத்தீங்கன்னா புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தது. புவியீர்ப்பு விசையை கண்டறிஞ்சதுனால தான் நமக்கு ராக்கெட்டை கண்டுபிடிக்க முடியுது. ராக்கெட் கண்டுபிடிச்ச மூலமாக தான் சாட்டிலைட்டை லான்ச் பண்ண முடியுது. சாட்டிலைட் லான்ச் பண்ணால தான் இன்னைக்கு இவ்வளவு டெவலப்மெண்ட் இருக்கு. அப்ப அந்த நம்ம பார்க்கக்கூடிய வித்தியாசமான ஒரு கண்ணோட்டம் தான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான முதல் படியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எனது கருத்து. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் பத்தி நம்ம அதிகமா வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து 2 விஷயம் கண்டிப்பான முறையில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயங்களை வச்சுதான் நம்ம வந்து சொல்ல போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதுலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்செப்டுவலா நமக்கு இருக்கும். இப்ப நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம். ஓகே, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வண்டியில போயிட்டு இருப்போம். நிறைய ஒரு சில சமயம் நம்ம பண்ணியிருப்போம். சில சமயம் நம்ம கூட பயணிப்பவர்கள், நம்ம பையனோ அண்ணனோ தம்பியோ அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க நம்ம வந்து அவங்க கூட நம்ம பயணம் பண்ணிட்டு இருப்போம், அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை இது நடக்கலன்னா நீங்க ரோட்ல போற யாராவது ஒருத்தர், நீங்க பஸ்ல ஏதோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிருந்தீங்கனாலும் சரி, ஏதோ ஒரு இதுல யாராவது ஒருத்தர் கண்டிப்பா பண்றதை நம்ம அட்லீஸ்ட் பார்க்கவா செஞ்சிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வண்டியில போயிட்டு இருப்போம், திடீர்னு நமக்கு இது பின்னாடி இருந்து வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுவான். பண்ண உடனே என்னடா நீ என்னைய முந்திட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்ம ரேஸ் வைப்போம். யாரு ஃபர்ஸ்ட் போறான்னு பாப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேஸ் வைப்போம். இந்த மாதிரி அனுபவம் யாருக்கு நடந்திருக்கு? ஒண்ணு நம்ம முந்திரி போறத பார்த்து ஒருத்தர் ரேஸ் பண்ணிருப்பான், நீ ஏன் கூட ரேஸ் விடுறியா பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரேஸ் மாதிரி ஓட்டுவோம். யாரு முன்னாடி போறதுன்ற ஒரு பந்தயத்துல ஓட்டிட்டு இருப்போம். இந்த மாதிரி அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்கு? நீங்க பதில் சொல்லலாம், அன்மியூட் பண்ணி பதில் சொல்லலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா சாட்ல கை உயர்த்தலாம், இல்ல எஸ் சாட்ல ஒயின் போடலாம். நிறைய முறை அந்த அனுபவம் இருந்திருக்கேன். நம்ம போயிட்டு இருக்கும்போது யாராவது பின்னாடி வந்து ஹார்ன் அடிச்சாங்கன்னா 2-3 வாட்டி ஹார்ன் அடிச்சாங்கன்னா அப்ப இரிட்டேட் ஆயிடுவோம். அப்ப இரிட்டேட் ஆகிட்டு அந்த வச்சுட்டு நம்ம அதனால நம்ம ஓவர்டேக் பண்ணாம விடுற அனுபவம் நிறைய இருந்திருக்கேன். கண்டிப்பா சார். சரவணன் சார் ஒயின் போட்டிருக்காரு. சார் இந்த அனுபவம் நமக்கு நிறைய தடவை இருந்துச்சு சார். இப்ப நம்ம வந்து இதுல ஒரு நேரத்துல எனக்கு புரிஞ்சுக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். அவரும் திடீர்னு நம்ம கிட்ட போட்டியா வர்றாரு. நம்ம இவரை போட்டியா நினைச்சு நம்மளும் முன்ன வேகமா ஓட்டுவோம், அவரும் நம்மளை விட வேகமா பண்ணி சொல்லிட்டு ஓட்டுவாரு. இதுல என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, 2 பேரும் ஆரம்பிச்ச இடமும் ஒரே இடம் கிடையாது, போய் சேரக்கூடிய இடமும் ஒரே இடம் கிடையாது. இந்த இடையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, மதுரை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நான் மதுரையில வாழ்ந்ததுனால நான் பழகிறனால நான் சொல்றேன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க பழங்காத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்னல் இருக்கு. அங்க ஒரு ரவுண்ட் டர்னர் இருக்கும். அது ஒரு 2 ரோடு வந்து அந்த இடத்துல ஜாயின் ஆகும். பெரியார்ல இருந்து ஒரு ரோடு வந்து ஜாயின் ஆகும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா
காலவாசல இருந்து ஒரு ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகும். நேரா திருப்பரங்குன்றம் இதாகும். அது பக்கம் அது பிரிஞ்சு போகும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இதுல இந்த பலானத்தத்துல இருந்து ஜாயின் பண்ணி இருக்கும்போது ஒரு 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 வண்டி வந்து என்கிட்ட கிராஸ் ஆகுது. நான் வேகமா போயிட்டு இருக்கேன். அவன் வந்து வேகமா போறான், நானும் திரும்ப ஓட்டுறேன். திடீர்னு பார்த்தா இவனை எப்படியாவது முந்திரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் போய் நிற்கும் போது கரெக்டா அவனை முந்தி நிக்கிறேன். அவன் அடுத்த சிக்னல ரைட் கட் பண்ணி அங்கிட்டு உள்ள போயிட்டான். அப்ப இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த வாழ்க்கையில நம்ம வந்து சம்மந்தமே இல்லாத ஆளுங்க கூட நம்ம போட்டி போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ரேஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தலையில பண்றது மட்டும் கிடையாது. அவன் பாரு இன்னைக்குதான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சான், இன்னைக்கு ஓகோன்னு இருக்கான், அவன் கார் வாங்கிட்டான், அவன் புதுசா வீடு வாங்கிட்டான், நம்ம என்ன வாங்கல, அதையே நம்ம வாங்கல, நம்மளால ஏன் இதை பண்ண முடியல, நம்ம ஒரு ஒரு ஊக்கமா நம்ம எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வேற, நம்ம அவங்க கூட போட்டி போடுறது அப்படிங்கிறது வேற. அவங்க ஆரம்பிச்ச இடம் வேற, அவங்க முடிக்க போற இடம் வேற, அவங்களுடைய பயணமே வேற, நம்மளுடைய பயணம் வேற. அப்ப நம்ம இந்த இரு வெவ்வேறு பயணங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல இருவரும் சேர்ந்து பயணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நமக்கு கிடைக்குது. அந்த சூழ்நிலையை வச்சு நம்ம கம்பேர் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அது ஏற்புடையது அல்ல. இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தவங்க நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பார்ட்ல நம்ம வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில நம்ம கூட சேர்ந்த சில பேர் பயணப்படுறதுக்குரிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். அந்த அந்த அமைகிற வாய்ப்புல நம்ம பார்க்கும்போது அவங்க இப்படி பண்றாங்க, ஏன் நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பாதையை விட்டு வெளியேறி நீங்கள் போட்டி போட ஆரம்பித்தால், இப்ப அவர் ரைட்ல கட் பண்ணி போனார் இல்லையா, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு என்னோட இதுல நான் போக வேண்டிய பாதை நேரா இருக்கு, என்னோட டெஸ்டினேஷன் நேரா இருக்கு. ஆனா அவன் என்னை முந்திட்டான், நான் அவனை முந்தணுன்றதுக்காக நான் ரைட்ல கட் பண்ணி அவனை சேஸ் பண்ணி போனோம்னா நான் அவனை முந்திடுவேன். ஆனா நான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் நான் சேர மாட்டேன். நான் முந்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு, முந்தாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நான் போய் சேர வேண்டிய என்னது டெஸ்டினேஷனை சேர்றதுக்கான வாய்ப்பை நான் முற்றிலும் அந்த இடத்துல தொலைத்து விடுறேன். இதே போல் நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவையில்லாத நபர்களுடன் போட்டி போடுவதை தவிர்த்து விட்டாலே உங்களுடைய எனர்ஜி அண்ட் எஃபோர்ட்ஸை நீங்க ப்ராப்பரா கன்சியூம் பண்ணி உங்களுடைய டெஸ்டினியை அடைஞ்சிடலாம். மற்றும் ஒரே ஒரு சம்பவத்தோடு இந்த டாபிக் நம்ம வந்து முடிச்சிடலாம். நேரம் இருந்தால் தலைவர் அவர்களையும் நமக்கு இன்னும் நேரம் இருக்கிறதா ஒரு ஒரு 5 நிமிடங்கள். எஸ் சார், எஸ் சார். எஸ், ஓகே சார். கண்டிப்பா கண்டிப்பான முறையில நம்ம முடிஞ்ச அளவுக்கு 8:52 ஆயிடுச்சு, அதனால நான் சுருக்கமாக முடிச்சிடுறேன். ரோட்ல போகும்போது வந்து நமக்கு வந்து இதே மாதிரி நான் இன்னொரு சம்பவத்தை வச்சு சொல்றேன். நான் வண்டியில போயிட்டு இருக்கேன். முன்னாடி இருந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைய தினம் எனக்கு 9 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. நான் 8:53 வீட்டுல இருந்து கிளம்புறேன். ஒரு 8:55 வாக்குல ஒரு 2 நிமிடம் பயணத்துல இருக்கும்போது ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம் எனக்கு அந்த மீட்டிங்க்கு அப்படின்றதுக்குலாம் நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன். திடீர்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த ஒரு ஒரு வண்டியில போயிருந்த ஒருத்தர் எச்சி துப்புறாரு. அது என் மேல படல, என் பக்கத்துல படுது. ஆனா எனக்கு பயங்கர கோவம் வருது. இப்ப போய் நான் போய் சண்டை போட போறேன். இப்ப நான் அந்த இடத்துல போய் சண்டை போடுறது சரியா இருக்குமா, இல்ல எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வந்து என்னோட மீட்டிங்கு போறது கரெக்டா இருக்குமா? மீட்டிங் போறது சரியா இருக்கும். மீட்டிங் போறதா சரியா இருக்கு. கண்டிப்பா சார். ஆனா எனக்கு அவரை என் கால் பக்கத்துல வந்து அந்த எச்சி விழுகுது. அப்ப எனக்கு வந்து கோபம் அதிகமாகுது. ஏன்னா என் மேல எச்சி ரோட்ல யாரா எச்சி துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சண்டை போடணும்னு தோணுது. அப்ப நான் என்ன சார் பண்றது? எப்படி இருந்தாலும் எச்சு மேல விழுந்துருச்சு, அவனை திட்டி என்ன பிரயோஜனம்? அவனை புரிஞ்சுட்டு போனோம், அவ்வளவுதான். விட்டுட்டு போறதுதான் பெஸ்ட். அவ்வளவுதான். சரி சார், முடிந்த விஷயங்கள்ல கடந்த காலத்தை நம்மளால மாற்ற முடியாது. நண்பர்களே, இந்த இடத்துல இந்த இந்த சம்பவத்தை நான் சொல்றது இதே மாதிரி ஒரு சம்பவம் கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். நீங்க ஒரு பயணத்துல போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களுடைய நேரம் தான். அந்த நேரத்தை விரயமாக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பக்கத்துல ஒருத்தர் எச்சிருப்பார். அவர் செய்து சரி தவறு அப்படிங்கிற வாதத்துக்கு நம்ம போக வேண்டாம். ஒரு செய்த ஒரு செயல் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. கோபம் என்ற ஒரு எமோஷன் உங்களுக்கான அது வந்து அந்த எமோஷனுக்குள்ள நம்ம விழுந்துட்டோம்னா நம்மளால நான் நினைச்ச நேரத்துக்கு போய் சேர முடியாது. உங்க அந்த நேரத்துல நான் எமோஷனலா ஆக்ட் பண்ணோம்னா ஐ வில் கோ அண்ட் ஃபைட் வித் ஹிம். என்னோட நேரம் வேஸ்ட் ஆகும், அவருடைய நேரம் வேஸ்ட் ஆகும். அவர் சில வார்த்தைகள் பேசுவாரு, நான் சில வார்த்தைகள் பேசுவேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்டை முற்றி போகும். அது பின்விளைவுகள் பெருசாகிறதுக்கான கூட வாய்ப்பு இருக்கு. அது ரோட்ல சண்டை போடணும்னா கண்டிப்பா நம்ம டிராபிக் ஆகும், போலீஸ் வரும். அந்த பிரச்சனை விபரீதமாகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ஏன்னா நான் போயிட்டு இருக்கேன், காரி உமிழ்ந்தவன்
அதாவது அது உங்க மேல பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க அதை தொடச்சு போட்டாங்க, அதை நான் தப்பு சொல்லல. ஆனால் அதற்கான நேரத்தை செலுத்துவதை தவிர்த்து எனது நான் எந்த இடத்துல போய் சேரணும், நான் மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத விஷயத்த நான் மூளையிலிருந்து யோசித்தேன் என்றால், எனது எமோஷனை கட்டுப்படுத்திட்டு எனது அறிவை அந்த இடத்துல நான் பயன்படுத்தினேன். ஆனால் நான் அந்த இடத்துல மீட்டிங்க்கு நான் போயிருவேன். அந்த மீட்டிங் நான் போயிட்டு அந்த மீட்டிங் எனக்கு பீஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப நீங்க ஒரு முடிவெடுக்கும் போது, நீங்க உங்க பயணத்தின் போது உங்களுடைய பயணத்தின் வேகத்தை குறைப்பதற்காக பல தடைகள் வரும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதை நீங்க எமோஷனலா ஹேண்டில் பண்ணீங்கன்னா நம்ம வந்து பாதை மாறி போய்விடுவோம். அந்த இடத்துல எமோஷனலா ஹேண்டில் பண்ணாம அந்த விஷயங்களை நாம் அறிவார்ந்து அந்த நேரங்கள்ல ஒரு 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 10 செகண்ட் பாஸ் விட்டு அந்த இடத்துல நம்ம அறிவுபூர்வமா செயல்பட்டோமே ஆனால் நமது வெற்றி கனி நமக்கு கிடைப்பதை, நமது பயணத்தில் நமக்கு வெற்றி கனி கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கும் மேலாக இந்த கருத்து பரிமாற்றத்திற்கு உங்களது நேரத்தையும் ஒத்துழைப்பையும் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. The floor is officially handed over to the president. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஃப்ரம் த ரோடையும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு சொன்ன விஷயம் ரொம்ப அருமையாக இருந்தது சார். நிறைய பயனுள்ள தகவலை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். ஃபீட்பேக் டு எனி 2 பார்ட்டிசிபென்ட்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சூப்பர் சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரைனிங் ஆக்சுவலா. சார் சொல்லுவா சார். சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். ரைட் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரைனிங் சார். ஆக்சுவலா என்னன்னா, நீங்க உங்களுடைய ஸ்டார்டிங்கே ஆக்சுவலா 6 அடிச்சிங்க. என்ன அப்படின்னா, ட்ரைனிங்குடைய அல்டிமேட் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய பெர்செப்ஷன் அப்படிங்கிறத மாத்துறது தான். ஆக்சுவலா இந்த பெர்செப்ஷன் மாறுச்சு அப்படின்னா நம்ம வந்து நமக்கு சக்சஸ் கிடைக்கும் ஆக்சுவலா. ஸோ அதை ரொம்ப அழகா ஆரம்பிச்சு நீங்க அந்த பெர்செப்ஷன் மாத்துறத இப்படி டிராஃபிக் சிக்னலு, ஸ்பீட் பிரேக்கர்ல நீங்க கொண்டாந்த விஷயம் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது. ரொம்ப கிரேட் யூஸ்ஃபுல் செஷன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. வாழ்க்கை பயணத்தையும் ரோட்ல இருக்கிற பல செய்திகளையும் இணைத்து பேசியது ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். க்ளோசிங் ரிமார்க்ஸ் பை ஃபேக்கல்டி. சார் உங்களுடைய ஃபைனல் க்ளோசிங் ரிமார்க்ஸ் சார். சார் கண்டிப்பா சரவணன் சாரும் மெசேஜ் பண்ணிருக்காரு. வெரி நைஸ் பிரசன்டேஷன், தேங்க்ஸ் ஃபார் வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். மிக்க நன்றி சார். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் செஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சவாலான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா ஆடியன்ஸோட இன்டராக்ஷன் அதை கொண்டு வரது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். சப்போஸ் பல ஆன்லைன் செஷன் நம்ம எடுக்கும்போது இந்த மாதிரி நான் கேட்டேன், நம்ம சேட்ல வந்து கொடுப்பாங்க, அன்மியூட் பண்ணி பதில் சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றதை காட்டிலும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரைனரா நம்மளோட வேலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ல வந்த விஷயத்த மக்கள் கிட்ட சரியான முறையில கடத்தி கொண்டு போய் அவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் ஒரு பயிற்சியாளரா என்னுடைய வேலையா அப்படின்றத நான் கருதுறேன். அந்த விதத்துல நான் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற விஷயத்த அவங்களே வந்து பாத்தீங்கன்னா முக்கால்வாசி முடிச்சு கொடுத்துட்டாங்க. நம்ம கேள்வியா கேட்கும் போது நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் சொன்ன பதில் நான் சொல்ல இருந்த கருத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பதிலாக இருந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி வகுப்புல இருந்தது. அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமா நான் வந்து பாக்குறேன். தேங்க்யூ பிரசிடென்ட். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இன்றைய பயிற்சி வகுப்பினை மிக சிறப்பாக நடத்தி தந்த பயிற்சியாளர் ஜேசி எஸ் சண்முகப்பிரியன் சார் அவர்களுக்கு ஜேசி ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாகவும் என்னோட சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் டு ஆல். JCI India Zone 16 JCI Ranipet Power City Living Ethics Online Training Program on 21st June 2025 hereby adjourned. Thank you. ஒரு சின்ன இது ஆக்கலாம், நிகழ்ச்சி முடிஞ்சதுனால சொல்றேன் ஆக்கலாம். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறேன் என்கிறபடியால் இன்னைக்கு எடுத்த அந்த பயிற்சியாளருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட பயிற்சி மொத்தமா தமிழ்ல ரொம்ப சிறப்பா இருந்தது. பெர்செப்ஷன் அப்புறம் இன்னொரு வார்த்தை அண்ட், இந்த 2 வார்த்தை தான் உங்களோட மொத்த தொகுப்புலையும் இங்கிலீஷ் வார்த்தை இருந்தது. பாக்கி மொத்தத்தையும் தமிழ்லயே எடுத்தது ரொம்ப
மனசுக்கு நெருக்கமா இருந்தது ஆக்சுவலா. வெல் டன், வெரி குட், காட் பிளஸ் யூ, விஷ் யூ மெனி மோர் க்ளோரிஸ். தேங்க்யூ. நன்றி சார், நன்றி சார். உங்களுக்கு ஆசீர்வாதம். மென்மேலும் வளர செய்யுங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சமூக பேச சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ.